கூடாது. வருங்கால சந்ததியை காக்க டாக்டர் ஆதிரா நேவிஸ் பிரபாகர், கிரேஸ் ஃபவுண்டேஷன். இப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களால் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஏற்படும் விளைவுகளை விளக்கும் வகையில் போதையில்லா பாதை என்கிற குறும்பட போட்டியில் கலந்து கொள்ளுங்கள். மாபெரும் பரிசுகளை வெல்லுங்கள். தேர்ந்தெடுக்கப்படும் குறும்படங்கள் எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லயும் திரையிடப்படும். உங்க குறும்படத்தை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஜூலை 15. கல்வி செல்வன், மங்கையர்கரசி, சூர்யா, மீரா, நெல்சன், கஸ்தூரி, உமர், கோதை, கயல்விழி, திவ்யா, இசக்கி அம்மாள். மிஸ் இசக்கி ஆப்சன்ட் மிஸ். மிஸ் ஏன் லேட்டு கேட்குறேன்ல. மிஸ் நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் மிஸ். இப்போ காலையில் தான் மிஸ் வீட்டுக்கே வந்தோம். உள்ளவா. என்னாச்சு? மிஸ் அம்மாவுக்கு மண்டை உடஞ்சிச்சு மிஸ். எப்படி? அப்பா அடிச்சிட்டாரு மிஸ். எதுக்கு அடிச்சாரு? அது குடிச்சிருந்தாரா? சரி போய் உட்காரு. அப்பாவால் குடிக்காமல் இருக்க முடியலாமா? உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்று கேட்கவா? யாரோட அப்பாலாம் டெய்லி குடிக்கிறாங்க? இவ்வளோ பேரா? ஆமாம் மிஸ். கையை கீழே போடுங்க. எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாக்களை மாதிரி தான் டெய்லி குடிப்பாங்க. குடிப்பாரா? ஆமாம். சேம் பிளட்டா? ஆமாம். குடிச்சிட்டு யார்கிட்டயாவது சண்டை போடலன்னா அவருக்கு தூக்கமே வராது. அப்படியேப்பட்ட அப்பாவை திருத்தின கதையை சொல்லட்டுமா? நான் படிக்கும்போது குடிக்கிற அப்பாக்களை திருத்துறதுக்காக எங்கள் சார் ஒரு லெட்டர் எழுத சொன்னார். அவர் சொன்ன மாதிரி நானும் எழுதினேன். அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் மகள் வளர்மதி எழுதும் அன்பு கடிதம். இந்த கடிதத்தை மிகுந்த வருத்தத்துடன் எழுதுகிறேன். நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட சண்டை போகிறீங்க தான் நான் நேரத்தில் தூங்க போயிடுறேன். என்னால் ஒழுங்காக படிக்கவும் எழுதவும் முடியல. குடித்தா நோய் வரும்பா. நீங்கள் குடிக்கிறதால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. நான் அம்மா பாட்டி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா இனிமேல் குடிக்காதீங்கப்பா. இப்படிக்கு வளர்மதி. அந்த லெட்டர் படிச்சுட்டு உங்கள் அப்பா தெரிஞ்சிட்டாரா மிஸ்? எங்கள் அப்பன் தான் குடிச்சு என் குடும்பத்தை நடு ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டான். நீயும் என் பிள்ளையை அப்படி தான் கொண்டு வந்து விட போகிற பாரு. யார் நான்? என்னென்ன உங்கள் அப்பனை மாதிரி நினச்சியா? என் தங்க குட்டிடியாவ. என் பொண்ணை கலெக்டர் ஆகி காட்டுறனால எனக்கு பாருடி. யாரு நீ? நல்லா ஆக்குவ. தங்கம் அவ கிடக்குறா. நீ கலெக்டர் ஆகி அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். சரிப்பா. 2 பேருமா சேர்ந்து உங்கள் அம்மா மூஞ்சில கறியை பூசுகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா எங்கள் அப்பா குடியை நிறுத்துவார்னு நானே யோசிக்க ஆரம்பித்தேன். பா மருந்தடிச்சது எதுக்குப்பா எழுதி வச்சுக்கிற? பருவம் பார்த்து மருந்து அடிக்காட்டினாமா செடி வீணாயிடும். அது ஞாபகத்தில் இருக்குன்றதுக்காக தான் அப்பா குறித்து வச்சிட்டு இருக்கேன். நீயும் குறித்து வை, உனக்கும் உதவும்.
பாப்பா ம், என்னம்மா எழுதி வச்சிட்டு இருக்க? உனக்கு தான் படிக்க தெரியும்ல, நீயே படிச்சுக்க. நேற்று நேற்று குடிக்காமல் வந்ததற்கு நன்றி. நேற்று குடிச்சிட்டு தானே வந்தோம், குடிக்காமல் வந்ததுக்கு நன்றி எழுதியிருக்கா பாப்பா. என்னம்மா மேலே இங்கிலீஷில் எழுதி வச்சிருக்க? எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ. ஏ செல்லக்குட்டி, அம்மா, அப்பா அவனை ஹீரோ தான்மா. ஏண்டி தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போகிறவன் உனக்கு ஹீரோவா? அப்படியே கும்மட்டிலே குத்துனா பார்த்துக்கோ. ஏய் என் பிள்ளைக்கு நான் ஹீரோ தாண்டி. உனக்கு வகு தெரிச்சா? ஆமாம்மா வந்து சும்மா வாழை நோண்டிட்டு. வை, வெளியே வா. எதுக்கு தள்ளுற? கேட்டி இதையும் உங்கள் வாத்தியார் தான் சொல்லி கொடுத்தாரா? இல்லை, நானே எழுதினேன். நல்லா எழுதியிருக்கியே. மிஸ் உங்கள் அப்பா குடிச்சு தானே வந்தார், அப்புறம் ஏன் குடிக்காம வேண்டாதுன்னு எழுதுனீங்க? குடிக்கிற எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவார்னு நம்பினார்ல, அதே மாதிரி தான் அவர் திருந்துவார்னு நான் நம்பினேன், எழுதினேன். அப்பா நேற்று குடிக்காமல் வந்ததற்கு ஏய் என்ன இதை போய் தினமும் எழுதிட்டு இருக்க? பார்க்கவே எரிச்சலாக இருக்கு. ஏல அவளை ஏன்டா அதட்டுற? நீ குடிக்காதன்னு நான் சொன்னா நீ கேட்குறியா? அப்புறம் எப்படி நீ சொன்னா உன் பொண்ணு கேட்பா? நீ எழுதுதா. அம்மா என்ன காசு கொடு, எதுக்கு? சாட்டு வாங்க. உங்கள் அப்பன் குடிக்கக்கூடாதுன்னு வேண்டாத சாமியும் கிடையாது, கையில் கட்டாத கயிறும் கிடையாது. ஏன் நீ எழுதி தான் அந்த ஆள் திருந்து போகிறானா? காசெல்லாம் கிடையாது, போடி போடிங்கிற போ. இன்னையோட 100 நாள் ஆச்சு. இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்தா உங்ககிட்ட பேச மாட்டேன். சரிடா தங்கம், அப்பா இனிமேல் குடிக்க மாட்டேன். சந்தோஷமா? ம், நீ வேணா பாரு, இன்னைக்கு எங்கள் அப்பா குடிக்காம வர்றாரு. குடிக்காம உங்க அப்பா பாரு. வந்துட்டால. இன்னைக்கும் நீ குடிச்சிட்டு வந்துட்டல, அப்பா அவளை குடிக்காம இருக்க முடியலாமா? இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன், போ. ஏய் தங்கம், பாப்பா நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்ல. சரி, நீ பேச வேணாம், ஒரு நோட்டு தாள் கொடு. உங்கள் அப்பனை கட்டினப்ப 2 நாள் பேசாமல் இருந்தால் திருந்திடுவான்னு கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். 6 மாதம் கழிச்சு நானாக தான் திரும்பி வந்தேன். அப்படிப்பட்டவன் தான் உங்கள் அப்பன். நீ பேசாமல் இருக்கிறதுனால ஒரு நாளும் உங்கள் அப்பன் திருந்து போகிறதில்ல. அன்னையோட நான் எழுத ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்காவது எங்கள் அப்பா குடிக்காமல் வரமாட்டாரான்னு நான் காத்துட்ருந்தேன். என்ன இன்னைக்கு உங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்துட்டானா? ஆமாம். வா வந்து பாரு.
நீ தினமும் எழுதுறதை பார்க்கும்போதெல்லாம் அப்பா குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. அப்பாவை மன்னிச்சிருமா? மிஸ், உங்கள் அப்பா எப்போ தான் மிஸ் திருந்தாரு? மணி 11 ஆச்சு. இவ்வளோ நேரத்துக்கெலாம் எப்போ வந்துடுவான்? இன்னும் ஆளை காணோம். எங்கேயாவது விழுந்து விழுந்து கிடக்க போகிறான். என்னன்னு ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறியாத்தா? ஏய், நீ எல்லாம் மனுஷன்தானா? எங்களை ஏன் இப்படி பாடா படுத்துற? குடிச்ச வீடு வந்து தொலைய மாட்டேன். உன்னை தேடி நாங்க இங்க வந்து அலையணுமா? ஏதோ பேசுறானா பாரு. ஏய், நான் கத்துறது காதுல விழுதா இல்லையா? இவ ஒருத்தி யாரடி குடிச்சு நின்றுட்டு இருக்கா? அப்புறம் குடிக்காம தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கியா? ஆமாம், குடிக்காம தான் நின்றுட்டுருக்கேன். நான் என்னைக்காவது குடிச்சு இவ்வளோ ஸ்டெடியாக நின்று பார்த்துருக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் அப்பா குடிக்காமல் ஒரு வாரம் நம்பி தானே என் பொண்ணு தினமும் எழுதுறா. ஒரு அப்பாவா என் பொண்ணோட நம்பிக்கையை நான் தோக்கடிக்கக்கூடாது. என் பொண்ணோட நம்பிக்கையை விட இந்த குடி ஒன்றும் பெருசு இல்லை. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். அப்பாவை குடியிலிருந்து திருத்திய மகளுக்கு நன்றி. ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய மோசமானவனாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்த உடனே ஒரு அப்பாவா அவனுக்கு ஏற்படுற மகிழ்ச்சியை சொல்லால் அடக்க முடியாது. உங்களை தூக்கி கொஞ்சி விளையாடிய உங்கள் அப்பாக்கள் குடிக்கிறத நீங்கள் நினச்சா நிறுத்தலாம். எழுதலாமா?